ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது என்ன அப்படின்னா, இங்கே வந்து தசரா நல்லா பயங்கர கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஊரில் திருவிழா அப்படின்னா ராட்டினம் அந்த மாதிரிலாம் போடுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் இது. இங்கே வந்து இதை மேளா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஊரில் கொஞ்சம் சிம்பிளாகவே இருக்கும். இங்கே பயங்கர கிராண்டாக இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, இது வந்து கார் பைக் சர்க்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு 100 ரூபா. சின்ன பசங்களுக்கெல்லாம் இல்லை, 15 வயசுலேருந்து தான் டிக்கெட்டு. ஒரு ஆளுக்கு 100 ரூபா அந்த மாதிரி. இது வந்து இந்த மரப்பலகையிலே ஒரு ரவுண்டான மாதிரி செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பின்னாடி இரும்பு கம்பி வச்சு ஆளுக நின்று வேடிக்கை பார்க்குறது மாதிரி செஞ்சுருக்காங்க. அந்த மரப்பலகையிலேருந்து பைக்கு, காரு இதில் வந்து ஸ்பீடாக ஓட்டுறாங்க. அந்த கார்லலாம் பின்னாடி இருக்க ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணு தான், அது எந்திரிச்சு உட்கார்றது, அந்த 2 டோரை திறந்து விட்டுட்டு ஓட்டுறது, அந்த மாதிரிலாம் பயங்கரமாக இருந்துச்சு. பார்க்க நம்மளுக்கே ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு, எங்கே கீழே விழுந்துட போகிறாங்களோ அப்படின்னு. ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் கூட அந்த பயம் கிடையாது. அந்த மாதிரி இருந்துச்சு, நல்லா த்ரில்லிங்காக இருந்துச்சு. சுற்றி நிற்கிறவங்க அப்படிலாம் அவங்களால எவ்வளோ முடியுமோ, 50 ரூபா, 100 ரூபா, 500 ரூபா கூட அந்த கேப் இருக்குல்ல, அந்த கம்பி கேப்பை அதில் வச்சுட்டு நிற்பாங்க. இந்த பைக் ஓட்டுறவங்க, கார் ஓட்டுறவங்க அந்த காசை வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி அது வாங்கும்போது நம்மளே பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு பார்க்க. எப்படி இதெல்லாம் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படின்னே தெரில. பசங்க கூட ஓரளவுக்கு ஒன்றும் தெரில. ஆனால் அந்த பொண்ணு வந்து அவ்வளோ போல்டாக, பயப்படாமல் கொஞ்சம் கூட அந்த காரில் ஏறி நிற்கிறது, கையை விட்டுட்டு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. நல்லா த்ரில்லிங்காக சூப்பராக இருந்துச்சு பார்க்கும்போது. இன்னும் 10 நாள் இது செலிப்ரேட் பண்ணுவாங்க. 10ஆவது நாள் வந்து ராவணனை எரிக்கிறது. அது இங்கே அதுவும் நல்லா பயங்கர கிராண்டாக இது பண்ணுவாங்க. நல்ல விசேஷமாக இருக்கும். அதை கண்டிப்பாக அவங்களுக்கு வீடியோ எடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன். இதில் இந்த பைக்கில் போகிறவங்க ரொம்ப நேரம் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அதுவும் காலில் தூக்கிட்டு, ஒரு கால் தூக்கிட்டு ஓட்டுறது, கையை விட்டுட்டு ஓட்டுறது, எந்திரிச்சு நின்று ஓட்டுறது, இந்த மாதிரியெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்க்கவே நல்லா இருந்துச்சு. நீங்களும் உங்கள் ஊர்லலாம் இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி நான் வேறு எங்கேயுமே இந்த மாதிரி பார்த்ததில்ல. யூடியூப் வீடியோஸில் கூட நான் பார்த்ததில்ல. இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நல்லா இருந்துச்சு. ப்ளீஸ் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.